இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். தம்பி அந்த முக்காடை எடுத்துருங்களேன். செப்பனியா. கொஞ்சம் நல்ல வசனம் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிடலாமே. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கே காணாதிருப்பாய். எல்லாரும் சொல்லாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்போ எல்லாரும் நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க, இப்போ உங்களுக்கு சொல்றீங்க. சொல்லாமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பேன். சரி, இனி தீங்கை காணாதிருப்பேன். ஆண்டவர் இந்த வருஷத்திலுமா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இனி போனது போகட்டும், கடந்தது கடந்து போகட்டும், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி ஆண்டவர் இனி ஒரு புதிய ஒரு யுகத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறார். யுகம்ன்ட்டு தான் சொல்லணும். ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதுன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இந்த செப்பனியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, யோசியா ராஜா யூத ராஜாவாக இருக்கிறார், யூதருடைய ராஜா. அவனுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போய் விடுகிறார்கள். ஆனாலும் கிருபையினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இறங்குகிறார். அதனுடைய அதனுடைய அர்த்தம் அதான். ஆண்டவர் எவ்வளோதான் நாம் அவரை விட்டு தூரமாய் போனாலும் கர்த்தர் முடிவிலே கிருபையினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற ஜாதி ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மேன்மை பெருமை என்னென்னா, நம்ம என்னதான் போனாலும் சரி, நீதிமான் எத்தனை தடவை, அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவீங்க, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் ராஜா இன்றைக்கு உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் குடும்பத்திலே இருக்கிறார், உங்களை கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கூட இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ இந்த வருஷம் முழுவதும் ஒரு ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். யார் கூட இருக்கா? ஒரு ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? அதிகாரம் உள்ளவர், இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர். காற்றை நீ இறையாதே, கடலை நீ அமைதலாயிரு. இந்த வருஷத்தில் ஒரு இதை உங்களுக்கு கற்றுத்தரேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் அவளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மாம்சத்திலும் சரி, போராட்டம் வரும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாராம். காற்றே நீ இறையாதே, கடலை நீ அமைதலாயிரு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனை வரும்போது சொல்லணும், கடன் பிரச்சனையே ரொம்ப வீசாத, நீ அமைதலாயிரு. குடும்பத்தில் சண்டை வருதா? நீங்கள் யாரும் குடும்பத்தில் சண்டையை போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரி தானே? அப்படியே தப்பி வந்தாலும் சண்டையை நீ அமைதலாயிரு, காற்றை நீ அமர்ந்து போ, வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. எனவே இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். வியாதியின் மீது அதிகாரம் உள்ள கர்த்தர். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுல என்ன, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். வியாதி இல்லாது காசெல்லாம் டாக்டருக்கு கொடுக்கக்கூடாது, சரி தானே? அதுக்காக நீங்கள் காணிக்க போடுங்கன்னு நான் சொல்லலை. எனவே அதை நீங்கள் நல்லா சாப்பிடணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தருகிறார். எனவே வியாதியின் மீது அதிகாரம் உள்ள ஒரு ராஜா, அது மாத்திரமல்ல சாத்தான் மீது அதிகாரம் உள்ள ஒரு ராஜா. அல்லேலூயா. ஆமாம், சாத்தான்ட்டு சொன்னாலே ஒரு வேகம் வந்துடுது. எனவே இந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்னா, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படிங்கிறத வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிடுங்க. இனி இதுவரையில் சாத்தான் உங்களை மிதிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் யாரை மிதிக்க போகிறீங்க? 91:13 சங்கீதம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் என்னைய சொல்லாதீங்க, நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட. அப்போ இந்த வருஷம் முழுதும் நீங்கள் சாத்தானுடைய போராட்டம் இருக்கு, அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவனை நீங்கள் தான் மிதிக்கணும். யார் தான் மிதிக்கணும்?
ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா, நான் சாப்பிட்ற பாஸ்டர் சாப்பிடுவாரா? அதை பாஸ்டருக்காக கொண்டு வரீங்க. அப்போ போராட்டம் வந்தாலும் நீங்கள் தான் மிதிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சாத்தான் மீது ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். இப்போ மத்தேயு 28:18 வருஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்திலும் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனவேதான் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? 33 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பாதாளத்தில் தான் கிடக்குது. நம்ம ஆண்டவர் இயேசு மாத்திரமே பாதாளத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. எனவே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்க என்று சொல்லி ஒரு வெற்றி கொடியோடு வெற்றி ஜெயத்தோடு ஆண்டவர் கூறுகிறார். எனவே இந்த வருஷம் முழுதும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாதாளத்தின் மீது அதிகாரம் உண்டு, மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு. மரணம் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த போகிறதே கிடையாது. அடுத்து இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அப்போ இங்கே 2 காரியத்தை பார்க்கிற. முதலாவது, ஆக்கினைகளை அகற்றினார். இப்போ ஆக்கினைனா என்ன? ஆக்கினை என்ன? சில நியாய தீர்ப்புகள், சில சாபத்தின் நியாய தீர்ப்புகளாக இருக்கலாம். அப்போ குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆக்கினை. அப்போ இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய சில ஆக்கினைகள் இருக்கலாம், சில நியாய தீர்ப்புகள் இருக்கலாம், சாபத்தினுடைய தொடர்ச்சி இருக்கலாம். அப்போ எந்த விதமான சாபத்தினுடைய தொடர்ச்சிகளாக இருந்தாலும் அந்த ஆக்கினையை அவர் அகற்றி விடுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. எல்லா ஆக்கினைகளை அவர் அகற்றி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, சத்துருக்களை விலக்கினார். பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவார். வந்த உடனே அவர் என்ன செய்வாருங்க, அப்படி கையை காட்டுவார். கையை காட்டினோன்னு அவங்க விலகிடுவாங்க. ஏன்னா அந்த அதிகாரம் அங்கே இருக்குது. இப்போ அதே போல் ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை அவர் விலக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். சத்துருனை உங்கள் மேலே ஜெயங்கொள்ள முடியாது. தாவீது சொல்கிறாரு, என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிற என்பதை அறிந்து கொள்கிறேன். அப்போ இந்த ஆண்டு சத்துருவை விலக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். எந்த சத்துருவும் நம்ம சட்டையை பிடிக்கவே, அது கடங்காரனாக இருக்கலாம், சாத்தானாக இருக்கலாம், வேறு எந்த இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்மளை நினைச்ச முடியாது, சட்டையை பிடிக்கவே முடியாது. சத்துருவை அவர் விலக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். சத்துருவை அவர் விலக்கி விடுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். எனவே இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஆக்கினைகளை அகற்றப்படுகிறதான ஒரு ஆண்டு, சத்துருக்களை விலக்குகிறதான ஒரு ஆண்டு. அடுத்த ஒரு மேலான ஆசீர்வாதம் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் நடுவில் இருக்கார். டிவியை போட்டு பார்க்குறீங்க, எங்கே இருக்காரு? ராத்திரி 10 மணிக்கு மேலே செல்ஃபோனை பார்க்குறீங்க, எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? உங்களுக்கும் செல்ஃபோனுக்கும் நடுவில் இருக்கார். அப்போ இந்த வருஷம் முழுதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஞானம் வேணும். என்ன ஞானம் என்று சொன்னால், என் தேவனாய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என் நடுவிலே இருக்கிறார். நான் எங்கே போனாலும் என் நடுவில் இருக்கிறார். வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நடுவில் இருக்கிறார். எனவே இந்த வருஷம் முழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக பேசுங்க. உன் வார்த்தையினாலே பிடிப்பட்டாய், உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படிங்க? நிறைய பேர் வாயை கொடுத்தா மாட்டிக்கிட்டாங்க. எனவே இந்த வருஷம் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. உங்கள் வாய்மொழியில் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வார்த்தை சொல்லும்போது கொஞ்சம் யோசிங்க. இதை சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, இது இவங்களை பாதிக்குமா, இல்லை இவங்களை ஏதாவது ஒரு காயப்படுத்திடுமா அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. எனவே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வார்த்தை ஞானம் நிறைந்த வார்த்தையாக உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். எனவே ஒரு நடுவில் இருக்கிறார். தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடினால, குடும்பத்தில் இருக்கிறபடினால், உபாகமத்தில் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் உன் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவி கொண்டு இருக்கிறபடியினால், எதற்காக? உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். எனவே உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது, பரிசுத்தமாக இருக்க கடவுது. எனவே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பாளையம்னா வீடுன்ட்டு அர்த்தம், சரிதானே? சரி, உங்களுடைய வீடு இல்லைன்னா எல்லை, உங்கள் எல்லைகள் முழுதும் வீடுகள் முழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இப்போ பரிசுத்தம் அப்படின்னா நான் டிவி பார்க்க மாட்டேங்க, செல்ஃபோன் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல வரல. பரிசுத்தம் என்ன? இந்த வருஷம் முழுதும் உங்கள் வீடுகளிலே பரிசுத்தம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டும். அதான் பரிசுத்தம்.
அப்போ இயேசு என்னோடு கூட இருப்பது, என்னுடைய குடும்பத்தோடு கூட, என்னுடைய பிள்ளைகளோடு கூட இயேசு இருப்பது தான் பரிசுத்தம். அடுத்து அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு பேஸ், அடிமட்டம், அஸ்திபாரம்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ இந்த வருஷம் முழுதும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்பர் 1 அதிகாலை ஜெபம். அதிகாலை நீங்கள் எப்போ எந்திரிக்கீங்களோ அதுலேருந்து உங்கள் டைமை பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் வேணுமோ அந்த அளவு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கிடுங்க. 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் ஆசீர்வாதம் வரும், 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் ஆசீர்வாதம் வரும், 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் ஆசீர்வாதம், அரை மணி நேரம் ஆசீர்வாதம். இல்லை பாஸ்டர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், 1 நிமிஷம் ஆசீர்வாதம் போதுன்னா ஓகே, அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்கு உங்களுக்கு உதவுகிறது. 2வது குடும்ப ஜெபம். குடும்பமாக தானே இருக்கீங்க. நிறைய குடும்பங்கள் கோழி முட்டை குடும்பமாக இருக்குது. கோழி முட்டை குடும்பம்னா தெரியுமா உங்களுக்கு? கோழி முட்டை உருண்டையாக இருக்கும், பார்க்க ஒன்றா தான் இருக்கும். ஆனால் உள்ளே என்னெல்லாம் இருக்குது? மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்றா சேருதா? சேர்ந்துச்சுன்னா கும்பிட்டே ஆயிரும். ஏன்னா சேராது. அப்போ உள்ளே தான் இருக்குது, ஆனால் சேர்றது இல்லை. இப்போ அதே போல் நீ நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா தான் இருக்காங்க, ஆனால் வெள்ளைக்கரு தனியாக இருக்குது, மஞ்சக்கரு தனியாக இருக்குது. அப்போ இந்த வருஷம் முழுது நீங்கள் குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஒரு பரிசுத்தம் காணப்படும், பரிசுத்தத்தின் வல்லமை காணப்படும். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலுமா விசேஷமாக ஆண்டவர் கொடுப்பது, இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். எந்த விதத்திலும் தீங்கு நம்மை அணுகாது. சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உன் பக்கத்திலே 1000 உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும். அப்போ மொத்தம் எத்தனை? 11,000. யார் சொன்னது? பரவாயில்ல பிரதர், கரெக்டாக மேத்ஸ் கரெக்டாக சொல்கிறாப்புல. இப்போ 11,000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். அப்போ நம்முடைய விரோதிகளுக்கு வருகிறத, நம்ம எதிர்த்து நிற்கிற சத்துருவுகளுக்கு வருகிறத நம்ம கண்களினால காண்போம். அவர்கள் உனக்கு முன்பதாய் ஒன்றும் இல்லாது போவார், இல்பொருளாவார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. எனவே நம்முடைய இந்த வருஷத்தில் உங்களுடைய எதிராக எழும்புகிற எந்த சத்துருக்களாக இருந்தாலும் சரி, அது மனுஷனோ ஆவியோ பேய் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுமில்லாமல் போகும். இனி அந்த தீங்கை நாம் காணாதிருப்போம். அல்லேலூயா. எனவே சத்துருவினால் வருகிற தீங்கை இந்த வருஷத்திலே நீங்கள் காணாதிருப்பீர்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, இனி. மோசேயினுடைய ஒரு தலைமையில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. 420 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க. அவ்வளோ அடிமைத்தனத்திலிருந்து இப்போ விடுதலையாக்கப்படும் போது கடைசி நேரத்தில் பார்வோன் எதிர்த்து நிற்கிறான். எதற்கு எதிர்த்து நிற்கிறான்? என் ஜனங்களை போக விடு, ஆராதனைக்கு போக விடு. அப்போ இந்த எகிப்தில் இருக்க ராஜா பார்வோன் எதுக்காக எதிர்த்து நிற்கிறான்? நீங்கள் ஆராதனைக்கு போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? நீங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் போகிறீங்களா, எது வேணாலும் போகிறீங்க, ஆனால் ஆராதனைக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுக்கு தான் எதிர்த்து நிற்கிறான். இப்போ கர்த்தர் மோசேயின் மூலமாய் அநேக அற்புதங்களை செய்து கடைசியில் விடுதலையாகி வராங்க. அப்பவும் கடைசியில் துரத்துறான். 10 வாதைகளை அனுப்பிச்சும் கடைசியில் மறுபடியும் அவன் துரத்துறான். அவன் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி துரத்த வைக்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, அந்த செங்கடல் 2ஆய் பிரிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல், நல்லா கவனிங்க, கால் நனையாமல் உலர்ந்த தரையில் நடப்பது போல நடந்தார்கள். சரி, பின்னாடி வருகிற பார்வோன் சேனைகள் அவங்களும் அந்த பாதையில் தான் வராங்க. ஆனால் பாதையில் வரும்போது அவங்களுடைய ரதங்களில் இருக்கிற அந்த சக்கரம்லாம் கலண்டு விழுந்து போச்சு. அவங்களால் நடக்க முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீதிமான்கள் நடக்கிற பாதையில் துன்மார்க்கர் நடக்க முடியாதுங்க. நீங்களும் நானும் நடக்கிற பாதையில் பிரதம மந்திரி மோடி நடக்க முடியுமாங்க? அமித்ஷா நடக்க முடியுமாங்க? முடியாதுங்க. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், உலகத்தை ஆளலாம், அவனால் நடக்க முடியாதுங்க. நம்முடைய வழி தனி வழி. ஆண்டவர் நமக்கு தனி வழியை வைத்திருக்கிறார். அது கடல் தான், கரடுமுரடான பாதை தான். அதை நடப்பதற்கு செம்மையாய் மாற்றி விட்டார். ஆனால் அதில் பார்வோனுடைய சேனைகள் நடக்கும்போது இடறி விழுந்து செத்து போயிடுறாங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் இனி அந்த எகிப்தியனை நம்ம காண மாட்டோம். பின்னால் திரும்பி பார்க்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பின்னால் திரும்பி பார்ப்பாங்க. சில பேர் 2 வீலர் ஓட்டும்போது பின்னால் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க.
அப்போ வாழ்க்கையில் எப்பொழுதுமே பின்னால் திரும்பி பார்க்காதீங்க. பிசாசு உங்களை ஒன்றுமே தொட முடியாதுங்க. பிசாசு உங்களை ஒன்றுமே உங்கள் குடும்பத்தில் தொடவே முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது, உங்களையும் தொட முடியாது. மறுபடியும் அவனை நினைவு விட்டாதீங்க. அவன் ஒளிந்து போனான், பொன்னகன் ஒளிந்து போனானேன்ட்டு ஒரு வார்த்தை வரும். எனவே சாத்தானுடைய வல்லமைகள் குடும்பத்திலிருந்து ஒளிந்து விட்டது. இனி அந்த எகிப்தியனை நீங்கள் காண மாட்டீங்க. அந்த எகிப்தியனை அப்போ ஏன் காண மாட்டீங்க? அவர்களை ஒரு கல்லை ஆழ்த்துகிறது போல அவர்களை ஆழத்திலே அமிழ்ந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக எழும்பின எகிப்தியன் பார்வோன் சேனைகள், அவனுடைய படைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆழமான ஜலத்திலே அமிழ்த்து விட்டார். இனி கண்ட எகிப்தியனை நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, ஒருபோதும் காணப்போவதில்லை. அடுத்து சொல்றார் நாகும் 1 அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவதில்லை. அப்ப உங்க வாழ்க்கையில இனி துஷ்டன் உங்க வாழ்க்கையில வரதில்லை. அந்த காலத்துல அப்ப சொல்லி கொடுத்தாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு. நிறைய பேர் பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ துஷ்டனை கண்டால் தூர விலகணும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, துஷ்டன் உன் வழியாக கடந்து வர மாட்டான். வருவான், உங்கள் வீட்டை பார்ப்பான், அதில் இயேசுவின் ரத்தம் பூசி இருக்கும். உடனே என்ன செய்வான்? எந்த வீட்டுக்கு போயிடுவான் சொல்லுங்களேன்? பக்கத்து வீட்டுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஆசை? பார்த்தீங்களா உங்களுக்கு? அவன் துஷ்டன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டான், தாண்டி போயிடுவான். வருவான், நம்பரை பார்ப்பான், ராங் நம்பர்ன்ட்டு போயிடுவான். அல்லேலூயா. எனவே துஷ்டன் இந்த வருஷத்தில் உங்களுடைய வீட்டின் வழியாய் கடந்து வருவதில்லை, குடும்பத்துக்குள்ளே கடந்து வருவதில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதில்லை. எனவே துஷ்டனை குறித்து இந்த வருஷத்தில் நீங்கள் கவலைப்படணுங்கிற அர்த்தமே கிடையாது. துஷ்டனுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை விடுதலை ஆக்கிறார். இனி துஷ்டனை நீ காணப்போவதில்லை. அடுத்தது சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி 30 அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அழப்போவதில்லைன்னு சொல்லுங்களேன். இனி நான் அழப்போவதில்லை. எதுக்காக அழுவீங்களா? வாழ்க்கையில் அழவே கூடாதுங்க. எதுக்காக அழணும் அப்படின்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழணுமே தவிர வேற எந்த காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அழவே கூடாது. அது ஒருவேளை சிஸ்டருங்க அழுதா பரவாயில்ல, ஆனால் ஆண்கள் அழக்கூடாது. ஆண்கள் அழுதா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். ஆண்கள் அழுதா அசிங்கமாக இருக்கும். எனவே ஆண்கள் 100% அழக்கூடாது. சிஸ்டருங்க வேணால் என்ன செய்யட்டும், கொஞ்சம் அழுதுட்டு போட்டோம், கொஞ்சம் விட்டுருவோம், கொஞ்சம் சரிதானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனை உங்களை அழ வைக்கிறதோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். எனவே தான் சொல்ல, இனி நீ அழுது கொண்டிராய். ஏன் நீ அழமாட்டான்னா, உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்போ ஆபத்துகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது உங்கள் பலத்தை நம்பாதீங்க. ஆண்டவர்கிட்ட உடனே முறையிடுங்க, ஆண்டவர்கிட்ட உடனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, ஆபத்து காலம் வந்துடுச்சு, ஒரு ஆபத்து வந்துடுச்சு. நீதிமொழியில் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாகில் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து வரும்போது நீங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விடக்கூடாது. கோழி குஞ்சுகளோட மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு கழுகு என்ன செய்யுது, அந்த குஞ்சியை அப்படியே பறிக்கிறதுக்கு வருது. கழுகும் கோழியும் சண்டை போட்டால் எதுங்க ஜெயிக்கும்? கழுகு தான் ஜெயிக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, இந்த கோழி என்ன செய்யுது, கழுகு அடிச்சிருது, கழுகு கொத்தி துரத்திடுது. இந்த கோழிக்கு எப்படிங்க பலன் வந்துச்சு? அப்போ ஆபத்து வருகிறது, அப்போ அது தன்னுடைய பலனை வெளிப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் நம்ம பறவைகள்கிட்ட கற்றுக்கிடுறோம். அப்போ பறவைகளையும் ஆண்டவர் நம்ம சில பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வச்சுருக்காரு. அப்போ ஒரு சாதாரண ஒரு கோழியானது
தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது தன்னுடைய பலனை அது அதிகரிக்கிறது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் தைரியமாக இருக்கணும். சோதனையை சகிக்கிற மனிதனா ஜெயிக்கிற மனிதனா? சகிக்கிற மனிதன். ஒரு சோதனை வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதை சகிக்கணும். ஜெயிக்கணும்னு சொல்ல, சகித்து கொள்ள வேண்டும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு மன வலிமை இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, மன வலிமை இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள் சண்டைக்கு வரக்கூடாதுங்க. கிதியோன் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறான், பயந்தவங்க, பயப்படுறவங்க இவங்களாம் என்ன செய்யுங்க, ஓடிடுறங்க நீர்றான். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். அப்போ யுத்த களத்தில் நம்ம நின்று யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது யுத்த களத்தில். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்றாங்க, யுத்த களத்தில் வந்தால் நமக்கு நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கலாம், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த களம். அப்போ யுத்த களத்தில் நீங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? பலன் தேவை. இப்போ பலன் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது. ஏதோ வர்றோம் போகிறோம், ஏதோ நோவா பேலையிலேருந்து காகம் போச்சு, இது புறா போச்சு, இது வந்துச்சு போச்சு அப்படின்ட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தால் நீங்கள் உங்களால் நினைச்ச முடியாது, பலன் கொள்ள முடியாது. எனவே சபையிலும் சரி, ஊழியங்களே உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியங்கள், பெண்கள் ஊழியனா பெண்கள் தங்களை இணைச்சிக்கணும், ஆண்கள் ஊழியனா ஆண்கள் தங்களை இணைச்சிக்கணும். ஏதோ ஒரு ஊழியங்கள் உங்களை இணைத்து கொள்ளும்போது தான் உங்களுடைய பலன் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பலன் தேவை. இனி பலன் இல்லாதபடி நீ அழுது கொண்டுறாய். நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். எனவே அந்த வருஷத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, ஆண்டவரை நான் இனி அழவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? அழவே. ஆத்துமாக்களுக்காக மாத்திரம் அழுவேனே தவிர என் சொந்த பிரச்சனைக்காக, புருஷன் சண்டை, மனைவி சண்டை, பிள்ளைங்க சண்டை, இதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டு சரி, நிறைய அம்மாமார் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா சத்தம் போட்டுச்சுட்டு பிள்ளைங்க சாப்பிடாம உட்காந்துருக்கும். இந்த அழுகிற வேலையை வச்சுக்கிடாதீங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழுகிறது வச்சுக்கிடாதீங்க. ஆண்டவர் அழுதுக்கு எங்கேயாவது சொல்லி கொடுத்தாராங்க? பயப்படாதே பயப்படாதேன்னு தானே இருக்காரு. பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் 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 சொல்லி மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழுது கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதை கொஞ்சம் மாற்றிடுங்க. சிலவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, மூச்சை பார்த்தாலே நல்லா இருக்காது, சரி தானே? அவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம அழுதா நம்ம முகம் பிரைட்டாக இருக்கும் போலுங்க நினச்சி. அழுதிங்கன்னா முகம் டார்க் ஆயிரும். எனவே எந்த காரணத்தை கொண்டு அழாதீங்க. ஏன்னா ஆண்டவர் இனி நீ அழுது கொண்டு ராய். ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து விட்டார். எனவே வரக்கூடிய இந்த ஆண்டானது நாம் அழுகிற வருஷம் கிடையாது. நாம் சந்தோஷமாய் ஆண்டவருக்குள்ளாய் சந்தோஷமாய் ஊழியம் செய்கிற ஒரு வருஷமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதிகளை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. இனி உங்கள் எல்லைக்குள்ள அழிவு வராதுங்க, நாசம் வராதுங்க, கொடுமை வராதுங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாதுன்னு என்ன அர்த்தம்னா, குடும்பத்துக்குள்ளே இனி கொடுமை வராது. சிலவங்க சொல்லுவாங்க என்ன குடும்பம்பாங்க, சிலவங்க வாயிலிருந்தே அதான் வரும், குடும்பம்பாங்க. அந்த வார்த்தையெல்லாம் மாற்றிடுங்க. உங்கள் வாயின் வார்த்தையை மாற்றிடுங்க. குடும்பம்லாம் சொல்லாதீங்க. சிலவங்க எதுக்கு எடுத்தாலும் ஐயையோம்பாங்க. இந்த ஐயையோன்னு சொன்னீங்களா வாழ்க்கை எப்படி தான் இருக்கும். சில பேர் பிள்ளைங்கள நாயை பேயன்லாம் திட்டுவாங்க. பிள்ளைங்க நாய் மாதிரி தான் வரும். என்ன திட்டுறதே அப்படி தானே சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் இந்த குழந்தைங்கள தூங்க போட்டு தாலாட்டு பாட்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ தாலாட்டு பாட்டு என்னென்னா, பிள்ளைங்களை போட்டு இந்த பாட்டியை முதல்ல அந்த அம்மா மரம் தொட்டில் போட்டு பாட்டு போடுவாங்க. கண்ணே மணியே நீ உறங்கும்பாங்க. கண்ணே மணியே நீ உறங்கும்பாங்க. அப்போ அது வளர்றதும் குரங்காக தான் வரும். எனவே இந்த திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தீங்கன்னாலே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஜம் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பாடும்போதே அவங்க குரங்காக்கிட்டாங்க. அப்போ பிள்ளைங்க வாயின் வார்த்தையில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லுங்கள். பிள்ளைங்களை பார்த்தா நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள், கெட்ட வார்த்தையாக சொல்லாதீங்க. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், நல்லா தான் இருப்பாங்க, சரி தானே? சிலவங்க சொல்லுவாங்க சனியனா அப்படிம்பாங்க. இந்த சனிங்கிற வார்த்தைலாம் சொல்லிடாதீங்க. நாளைக்கு அந்த சனியை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சோறு போடாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குங்க. ஏன்னா நீங்கள் தான் சனியன்ட்டு சொல்லிட்டீங்களே. சனியை வந்தால் வீடு நிலவாங்க இருக்கும், இருக்காதா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்படி சொல்கிறீங்க.
எனவே அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த வருஷத்தில் நீங்கள் உபயோகிக்காதீங்க, அதையும் கற்றுக்கொள்ளுங்க. எனவே அந்த வசனத்தை இன்னொரு தடவை கூட வாசிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ரட்சிப்பு, துதி, இந்த ரெண்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் போதுங்க. ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு இருக்கணும், ரெண்டாவது துதிக்கிற சத்தம் இருக்கணும். நான் நிறைய ஹவுஸ் விசிட் நிறைய குடும்பத்துக்கு போயிருக்கேன். நம்ம பிரதர் டேனியல் இருக்கார். அவர் வீட்டில் போய் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 7 தெருவுக்கு கேட்கும். அதில் ஒரு சந்தோஷம். இப்போ பாட்டு பாடினா அப்படி சத்தமாக பாடணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, சண்டைக்கு வராங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு குடும்ப ஜெபத்தில் நீங்கள் பாட்டு பாடினா ஒரு துதி, அந்த துதி வந்து 7 வீட்டுக்கு கேட்கணும், 7 தெருவுக்கு என்ன செய்யணும், கேட்கணும். அது மற்றவங்களுக்கு அது ஒரு அலாரம் டைம் பீஸ் மாதிரி இருக்கணும். எனவே துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரோம் கையை தூக்கி துதிக்கிறோம் அது மாத்திரம் கிடையாது. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. சபையில் ஒரு சிலர் இருக்காங்க, காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு சோதனம் பண்ணுறவங்க, துதிக்கிறவங்க, பாடுறவங்கலாம் சபையில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறத கண்ணால் பார்க்குறேன். எனவே ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், துதியை கொடுத்திருக்கிறார். துதிக்க என்னாகும், என்ன கோட்டை உடையும், எரிகோ கோட்டை உடையும். அப்போ துதியினாலே எரிகோ கோட்டை உடையும். அப்போ உங்கள் வீட்டில் துதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, துதியை ஆரம்பிங்க. எனவே சொல்கிறாரு, இனி கொடுமை உங்களுடைய எல்லைகளிலே குடும்பத்துக்குள்ளே வராதிருப்பதாக. அடுத்த 19வது வசனத்தை வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சூரிய வெளிச்சம் நீ உனக்கு தேவையில்லை, கர்த்தரே இன்றைக்கு உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நாம் களி கூறுவோம். நீதிமொழியில் சொல்கிறாரு, துன்மார்க்கர் போடு வெளிச்சம் பாவமே. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தின் வெளிச்சம்ட்டு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்தை இவர் சொல்லலை. ஆனால் எல்லாவற்றை காட்டில் கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ இந்த வெளிச்சத்தில், இந்த உலக வெளிச்சத்தில் நடக்கிற மனிதர்கள் இடறி விழலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நடக்கிறவங்க இடறி விழவே மாட்டார்கள். எனவே அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் தாமே இந்த 19வது வசனத்தின்படி, இனி சூரியன் உங்களுக்கு பகலிலே வெளிச்சம் கொடுக்காமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். நித்திய வெளிச்சம், மகிமை. அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். அடுத்தது நித்திய மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் தியானிக்கணும். இந்த வசனத்தை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு போய் நித்திய மகிமை, நித்திய இதை வெளிச்சம்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன் உங்களுக்கு இந்த ப்ராமிஸ் கார்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாசிக்க சொன்னோம்? உங்களுக்கு வாசிக்க தெரியுதா இல்லையாட்டி செக் பண்ணுறதுக்காக சொன்னோம். அதை நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் இருதயத்தில் பதியும். நல்லா கவனிங்க, எந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் பதிகிறதோ அந்த அளவு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 10 வருஷம் விசுவாசிங்க. ஒருவங்க என்கிட்ட வந்தாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சிஸ்டர் ஒரு 10 வசனத்தை சொல்லுங்க. என்ன உங்கள்கிட்ட கேட்கலைங்க, சொல்லிடுறாதீங்க. அப்போ டக்குன்னு ஒரு 10 வசனத்தை சொல்ல தெரியணும். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கணும். வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு ஆசீர்வாதம் இருக்கும். 100 வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் 100 ஆசீர்வாதம். 200 வசனம் இருந்துச்சுன்னா சிலவனுக்கு மைனஸில் போயிடுது. என்ன, இப்போ அப்படியும் போயிடக்கூடாது. எனவே இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து கிரியை செய்யட்டும் இந்த வருஷத்திலே. எனவே ஆண்டவர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அடுத்த 20வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்போ அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது. முதலாவது நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிறது பாவம். ஸோ பாவம் நமக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வருது. வேற எதுலாங்க நமக்கு துக்கத்தை கொண்டு வருது? இப்போ அதிகமாக துக்கத்தை கொண்டு வருது நம்முடைய அறியாமல் தான். அப்போ அநேக காரியங்களை தேவையில்லாமல் துக்கப்படுறீங்க. துக்கப்படுறதை விடுங்க, துக்கப்படணும். எங்கே போய் துக்கப்படணும்? எங்கே? சாவு வீட்டில் போய் துக்கப்படுங்க, சரிதானே?
சிலவங்க சாவு வீட்டில் போய் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் வீட்டில் துக்கப்பட்டு இருப்பாங்க, சாவு வீட்டில் போய் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எனவே துக்க நாட்கள் ஒழிந்து விட்டது, எந்த காரணத்தை கொண்டும் துக்கப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி துக்க நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்றாரு. எனவே இந்த 3 வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் முழுதும் கர்த்தரே உங்களுக்கு இனி நித்திய வெளிச்சமாயிருப்பார், நித்திய மகிமையாயிருப்பார். அல்லேலூயா. அடுத்த வாசிக்கலாம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம், ஆழமான வசனம். இது ரொம்ப அர்த்தம் இருக்குது. அந்நியர் இனி உங்களை அந்நியர் உங்களை இனி அடிமை கொள்வதில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரேஷன் கடைக்கு போனாலும் நீங்கள் தான் போகிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாலும் நீங்கள் தான் போகிறீங்க, என்ன வேலை வேணாலும் நீங்கள் தான் செய்கிறீங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கிறீங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கினபடினால நாம் யாருக்கு அடிமையாக இருக்கோம்? அவங்களுக்கு அடிமையாக இருக்கோம். அவங்க சொன்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நியர் உங்களை நீ அடிமை கொள்வது இல்லை. யாருக்கு நீங்கள் அடிமையாக இருக்க போகிறது இல்லை. யாருக்கு நீங்கள் அதுக்கு அம்மா அப்பாவுக்கு நான் அடிமை இல்லை, ஒரு வீட்டை விட்டு ஓடிடாதீங்க, அதை சொல்லலை. அப்போ யாருக்கு நாம் அடிமையாகிறதே கிடையாது. ஸோ அடிமை தொழில், அடிமை வேலைங்கிறதே அது சிக்கலான வேலை தான். எனவே எந்த விதத்துலையும் நீங்கள் அடிமையாகாதீங்க. அதுக்கு ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்ல, அடிமையாக இருக்காதீங்க. அந்நியர் உங்களை ஆளக்கூடாது. யார் ஆளக்கூடாது? அந்நியர் உங்களை ஆளக்கூடாது. அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்வதில்லை. அப்போ இந்த வருஷம் முழுவதும் அந்நியர்கள் நம்மை ஆண்டு கொள்வதில்லை, அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. இனி நமக்கு நாமே ராஜா, நமக்கு நாமே மந்திரி, நமக்கு நாமே மந்திரி, நமக்கு நாமே ராஜா. எனக்கு நான் தாங்க ராஜா, எனக்கு நான் தாங்க மந்திரி. யாருக்குன்னு அடிமை கிடையாதுங்க. யாருக்கு நம்ம அன்பினாலே அடிமை கொள்கிறது வேற, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அன்பினாலே கணவன் மனைவி பிள்ளைங்க அடிமை கொள்கிற காரியங்கள் வேற. ஆனால் அந்நியர்களுக்கு நாம் அடிமையாக கூட கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கணும். இந்த வருஷத்தில் விசுவாசிகள்லாம் கொஞ்சம் நெஞ்ச நிமிர்த்தி நடக்கணும். எப்படி நடக்கணுங்க? அவன் கள்ளத்தனம் பண்ணுறவன், இப்போ துன்மார்க்கமாக நடக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன்லாம் இன்றைக்கி எவ்வளோ வீர நட போட்டு நடக்கிறான். உண்மையிலே வீர நட நடக்க வேண்டியது யாருங்க? நீங்களும் நானும் தாங்க நடக்கணும். நம்ம தான் பயந்து நடந்துகிட்ருக்கோம், குனிஞ்சத்தில் நிமிராமல். அது ஒரு பெரிய சொல்லிக்கிடுவாங்க. அந்த சிஸ்டர் குனிஞ்சத்தில் நிமிரவே மாட்டாங்க. அந்த பிரதர் அப்படி தாங்க, குனிஞ்சத்தில் நிமிரவே, அக்கில் எது காசு கிடக்குன்னு பார்த்துக்கிட்டே போகிறாரா? அப்போ தலையை நிமிர்த்தி நடங்க. தலையை என்ன செய்யுங்க? நிமிர்த்தி நடங்க. ஏன்னா நமக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்காரா, எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரா, ஒரு பரலோகத்தின் பாக்கியத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறாரே. எனவே இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியது யார் தாங்க? நாம தாங்க நடக்கணும். எனவே தைரியமாக அந்த வருஷத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனவே எந்த விதத்திலும் அந்நியர்கள் உங்களை அடிமை கொள்வதில்லை. அடுத்த வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டாய். நிறைய பேர் சொல்லலாம், கைவிடப்பட்ட கேஸ் சொல்லலாம், கைவிடப்பட்டவங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது கிடையாது. உன் தேசம் வாழ்க்கைப்படும்னா உன் குடும்பம் வாழ்க்கைப்படும், குடும்பம் நிலைவரப்படும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். யாரும் உங்களை கைவிடப்பட்டவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் சொல்ல, உன் தேசம் எப்படி அழைக்கப்படுமா? பியூலா என்றும், கர்த்தர் உன் பிரியமாயிரு இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும். சிலவங்க எப்சிபான்ட்டு பேர் வச்சுருப்பாங்க. ஆமாம், செழிப்பாக இருக்கணும். எப்சிபான்ட்டு பேர் வச்சுட்டு இப்படி இருக்கக்கூடாது. என்ன? அப்போ ஒரு செழிப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய நிலைமையை மாற்றி விடுகிறார். பியூலா என்றும் எப்சிபா என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். சரிதானே? யார் கேட்டாலும் பேர் என்னென்னா எப்சிபாட்டு சொல்லுங்கள். உங்கள் பேர் வேறு ஏதோ இருக்கலாம், பியூலான்னு சொல்லுங்கள். யாரும் கேட்டால் ஏங்க பேரை மாற்றி சொல்கிறீங்க? இல்லைங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு செழிப்பை கொடுத்துட்டாருங்கன்னுங்க. மாதத்துக்கு மாதம் 1 கிலோ ஏறிக்கிட்டே போகணும், குறைஞ்சிக்கிட்டே போகாதீங்க. சரிதானே? செழிப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் சொல்கிறாரு. எனவே வாழ்க்கையில் கொளுத்த கன்றுகளை போல இருங்க, பிள்ளைங்களையும் கொளுத்த கன்றுகளை போல ஆக்குங்க. பிராய்லர் கோழி மாதிரி ஆக்கிறாதீங்க, நாட்டுக்கோழி மாதிரி ஆக்கிடுங்க. பிள்ளைங்களும் நல்ல
திடகாத்திரமாக நல்ல சாப்பாடு கொடுத்து ஊட்டச்சத்தை கொடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட வச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து உடலில் நல்ல ஒரு நல்ல ஒரு வலிமையை கொடுத்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆகாரத்தை கொடுத்து வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. எனவே உங்களுடைய பிள்ளைகள் பியூலாவாய் மாறட்டும், உங்களுடைய பிள்ளைகள் எப்சிபாவாய் மாறட்டும். அல்லேலூயா. அப்போது செழிப்பு கொழுமையை குறிக்கிறது பியூலா எப்சிபா என்பது. அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1 சங்கீதம் 3வது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்கிறாரு, அதுக்கும் பைபிளை புரட்டாதீங்க. சங்கீதம் 1:3 கடைசி வரி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த வருஷத்திலே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் என்ன காரியங்களை செய்கிறீர்களோ அது வாய்க்கும். அது இன்னொரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சரி, அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், சரி இப்படி செய்யலாம், சரிதான், தங்க நகை கடை இருக்குது, அங்கே சீட்டு போடலாம், போட்டு இப்படிலாம் காசு சேர்க்கலாம், பிள்ளைங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு சிலவங்க திட்டம் போட்டு வைப்பாங்க. கரெக்டாக அதை மெச்சூரிட்டி ஆகி வாங்குற நேரத்தில் அவன் பூட்டிட்டு ஓடிடுவான். ஹெவி லாஸ். சிலவங்க இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுக்குறாங்கன்னு சொல்லி மன்னார்புரத்தில் கூட அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஓடி வந்து 100கணக்கான பேர் அள்ளி கொடுத்தாங்க. கடைசியில் அவன் திருப்பி கொடுக்கும்போது அவன் கம்பெனியை மூட்டு ஓடிட்டான். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க, அது நடக்கிறது இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை நம்ம பாஷையில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி இந்த வருஷத்தில் நீ என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். மண்ணை செஞ்சு களிமண்ணாக்கி விற்றா கூட அது காசாயிரும். நீ என்ன செஞ்சாலும் அது நிலைவரப்படும். அப்போ ஆண்டவர் விசேஷித்த விதமாய் கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே நீ செய்கிற காரியங்கள், நீ என்ன காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறாயோ அது உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. எனவே யோபுல அதான் சொல்கிறாரு, உன் பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய பாதையிலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி உங்களுக்கு விரோதமாக வந்த எகிப்தியனும் காணாதிருப்பீர்கள், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி கொடுமை உன் தேசத்தில் காணப்பட மாட்டாது, எனவே இனி சூரியன் உனக்கு பிரகாசமாக இருக்காது, கர்த்தரே உங்களுக்கு பிரகாசமாக இருப்பார். அல்லேலூயா. எனவே இந்த வருஷம் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.